இன்று நம்மளது யுனைடெட் அக்ரோ சொசைட்டியின் ஆர்கானிக் சந்தைக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ் செம்மல் முனைவர் திருமதி ஓசூர் மணிமேகலை அவர்கள் இன்று சிறப்பு விருந்தினராக நம்மளது ஆர்கானிக் சந்தைக்கு வருகை தந்துள்ளார்கள். அவரையும் மிக்க மகிழ்வுடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அரசு ஆசிரியர் பயிற்றுனராக இருந்து முதுகலை ஆங்கில ஆசிரியராக பணி நிறைவு செய்தவர். அமெரிக்க முத்தமிழ் நூலாய்வு பேரவையின் நிர்வாக இயக்குனர், மனாரா அறக்கட்டளையின் துணைத் தலைவர், ஓசூர் முத்தமிழ் மன்றம் துணை செயலாளர், கவிஞர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், இன்னும் பல பொதுப்பணிகளில் ஈடுபட்டுள்ளவர். இவர்களின் இலக்கு மாணவர்கள், பெண்கள், இளைஞர்கள் நலனுக்காக செயலாற்றுதல் என்பதே. அவர்களை மிக்க மகிழ்வுடனும் பெருமையுடனும் நமது ஆர்கானிக் சந்தைக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றிமா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஒரு மரபு சந்தையில் நாம் அனைவரும் இங்கு கூடி சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. எனக்கு இப்போ அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாங்க இல்லையா, இலக்கு மாணவர்களை, பெண்களை, இளைஞர்களை வழிகாட்டுதல்னு. அதை நான் இங்கே பார்க்குறேன். இப்போ சொன்ன இந்த இளைஞர்கள், இந்த இளைய தலைமுறையினர் இத்தனை பேர் இங்கு வந்து இங்கே அருமையாக இந்த கடைகளெல்லாம் இப்போ தான் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி இருக்க வாய்ப்பு தந்த இந்த அக்ரோ சொசைட்டி, நம்ம பிரகாஷ் சார் மற்றும் உள்ள அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை இங்கு பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சி. மரபு அப்படின்றத நம்ம மறந்து போயிட்டுருக்குறோம். இப்போ இந்த காலத்தில் மரபுங்கிறதே மறந்து போயிட்டுருக்குது. அதை நினைவூட்டணும். ஆனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. ஓசூர் மரபு சந்தையை பார்த்தவுடன், ஓசூர் ஆர்கானிக் சந்தை அழகாக எழுதியிருக்கிறாங்க. இந்த மரபு சந்தையை பார்த்தவுடன் மிகுந்த நம்பிக்கை வந்து விட்டது. வருங்கால தலைமுறைக்கு இவர்கள் நிச்சயம் எடுத்து செல்வார்கள் என்று அனைத்து வகை பொருள்களும் இங்கு இந்த ஆர்கானிக் முறையில் இயற்கை விவசாயம், நான் சொல்லிட்டே வரப்பவே ஞாபகம் வருது, விவசாயன்றது இயற்கை தானங்க. ஏன் நம்ம இயற்கை விவசாயம்னு சொல்கிறோம்? இது ரொம்ப நாளாக எனக்கு மனசுக்குள்ளே பட்டுட்டே இருக்குது. இயற்கை விவசாயம்னா இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஏன்? விவசாயம்னாலே இயற்கை தானே. அப்போது அதில் செயற்கை புகுந்துருச்சு, ரசாயனம் புகுந்துருச்சு, உரங்கள் எல்லாம் புகுந்து நம்ம மண்ணை வந்து மலடாக்கிடுச்சு அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம். அதனால தான் இப்போ இயற்கை விவசாயம், இயற்கை காய்கறி சாகுபடி, மரபு உணவுகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இயற்கை விவசாயம் யார்கிட்டயாவது போய் சொல்லி பாருங்க, யாருக்கும் தெரியாம விவசாயமே இயற்கை தானமா, என்னமா இயற்கை விவசாயம்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு தலைமுறையே இப்போ மாறி போயிருக்குது இந்த உணவு பழக்கத்தால். ஒரு விஷயம் சொன்னால் எனக்கு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்மாழ்வார், இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் எல்லாரும் படிச்சிருப்போம் இல்லையா? அவர் வந்து ஒரு முறை ஒரு ரயிலில் பயணம் செஞ்சிட்ருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களோட விளையாட்டாக ஒரு விளையாட்டு வச்சாராம். என்ன விளையாட்டுனா, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்கள் கல்லறையில் என்ன எழுதணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னு சொல்லுங்கள், ஆளாளுக்கு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு. எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு வந்தாங்களாம். தன்னுடைய பெருமைகள் எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா? எல்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்களாம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஐயா அப்படின்னு கேட்ட உடனே, தூங்குகின்ற எல்லோரையும் விழிக்க வைத்தவன் இங்கு தூங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். தூங்குகின்ற, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவர்களையெல்லாம் விழிக்க வைத்தவன் இங்கு தூங்கி கொண்டு இருக்கிறான்னு என்னோட கல்லறையில் எழுதுங்க அப்படின்னு சொன்ன. அதுதாங்க இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்பயாவது நம்ம விழிச்சுக்கணும். இன்னமும் விழிக்கலைன்னா இந்த எதிர்கால சந்ததி என்ன ஆக போகுதுங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நமக்கு வந்து நம்ம தாத்தா பாட்டி, அப்பா அம்மா எல்லாரும் வந்து ஒரு அழகான பூமியை நம்ம கிட்ட கையை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இதே நம்ம அந்த பூமியை, இந்த நிலத்தை, இந்த வளத்தை இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒப்படைக்கணுமா வேண்டாமா? இங்கே எத்தனை குழந்தைங்க குட்டீஸ் வந்திருக்கிறாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கெல்லாம் இந்த மரபு உணவை வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த கடலை மிட்டாய், எல்லாத்தையும் எள்ளு உருண்டை இதெல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். நானும் நிறைய குழந்தைகளுக்கு அதை தான் சொல்கிறேன். நாங்கள் எங்கே போனாலும் அதை தான் வாங்கி கொடுக்குறோம். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அதை தான் வாங்கி கொடுக்குறோம். பள்ளிகளுக்கு எங்கேயாச்சும் நாங்கள் செல்லும் போதெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அமைப்பு, எத்தனையோ வாலண்டியர்ஸ் இப்போ வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க.
பொதுவாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே கொஞ்சம் வயசானவங்க அப்படி தான் இருப்பாங்க. எங்கள் இலக்கிய கூட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்களாம் கவிதையெல்லாம் வாசிக்கிறப்போ என்னடா அது சின்ன பசங்களையே காணுமே அப்படின்னு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டு வரணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு பெரிய இளைஞர் பட்டாளமே இருக்குது. அந்த இளைஞர் பட்டாளமே வந்து இங்கே வந்து இந்த கடைகள் எல்லாம் போட்டு எல்லோருக்கும் ஒரு விளக்கம் சொல்லி அருமையாக அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த இளைய தலைமுறை நன்றாக அவங்க வந்து அந்த உணர்வு வந்துருச்சு. அது நமக்கு பெருமை. இந்த பெருமையை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு மிகவும் பாடுபட்டிருக்கிறாங்க நம்மளுடைய பொறுப்பாளர்கள். இங்கே ஒசூர் வந்து அனைத்து துறைகளிலும் அனைத்து இதிலும் சிறந்து விளங்கி போயிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும், உலக அளவில் ஒசூரின் பெருமை அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அப்படின்றப்போ இந்த மரபு சந்தையும் ஒரு பெரிய ஒரு பேரை வாங்க போகுது. ஏன்னா இதில் வந்து பயன்பெறக்கூடியவர்கள் மிக அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஃபீட்பேக் நம்ம கேட்குறோம். நானே இவங்ககிட்டலாம் சொல்லியிருக்கிறேன், என்கிட்டயே வந்து சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்பாக இருக்குது, இது எங்களுக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உடை கலாச்சாரம்லாம் மாறிடுச்சு. எல்லாமே நல்ல மாடர்ன் ட்ரெஸ்லாம் நம்ம போடுறோம். உடை கலாச்சாரம் மற்ற கலாச்சாரங்கள் எல்லாம் நம்ம பின்பற்றிக்கிட்டு வர்றோம். அதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, பரவாயில்ல, எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அதெல்லாம் கரெக்டு தான், எல்லாம் சொல்கிறேன். ஆனால் உணவு கலாச்சாரம் மாறிடுச்சுன்னா அது வந்து நம்மை பாதிக்கும். நம்மை மட்டுமல்ல, நம் குடும்பம், நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம தலைமுறை எல்லாத்தையுமே பாதிக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உணவு கலாச்சாரம் என்பது அந்த உணவே மருந்து, மருந்தே உணவுன்னெலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். திருமூலர் எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்கிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அப்போ நோய் இல்லாமல் நம்ம வாழணும்னா அந்த உணவு தானே மருந்தாக இருக்கணும். அந்த நோய்க்கு என்ன மருந்து? உணவு தான் மருந்து. அப்படிப்பட்ட மரபு உணவை நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை மறந்து போய் இந்த காலம் இப்படி போயிட்டே இருக்குது. அதே நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறாரு, உண்மை உறங்காது. ஏன்னா அது உண்மை, அது உறங்காது, எதிர்காலம் என்றாவது உன்னை நம்பும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த எதிர்காலம் கண்டிப்பாக நம்மளை நம்பும். அந்த நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு தான் இந்த ஆர்கானிக் சந்தை இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. மிக சிறப்பு. அனைத்து கடைகளையும் நான் சுற்றி பார்த்தேன். நான் இங்கே வருவோம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக வருவது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் எல்லோரிடமும் போய் விளக்கமாக கேட்டு அந்த பிள்ளைங்க வந்து அவ்வளோ தூரம் அருமையாக விளக்குனது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னைக்கு அவங்க வந்து ஜாலியாக வீட்டில் இருந்திருக்கலாம், டிவி பார்த்துருக்கலாம், சந்தோஷமாக அவங்க பாட்டுக்கு இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் இங்கே வந்து ஒரு பொறுப்பு உணர்வுடன் இந்த இளம் தலைமுறையினர் இப்படி வந்து இவங்கெல்லாம் செய்கிறாங்கங்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி முதல்ல நம்ம பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். எல்லாரும் என்னுடைய கைத்தட்டு, முதல் கைத்தட்டு. அவ்வளவு அருமையாக செஞ்சிட்ருக்குறாங்க. இதை பொறுப்பெடுத்து நடக்கும் பிரகாஷ் சார் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து இங்கு மக்களிடம் பேச வைத்து இவ்வளவு ஒரு சிறப்பாக இங்கே கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். மிக அருமையான உங்கள் பணி சார். உங்கள் பணியில் நாங்களும் வந்து உங்களுடன் இணைந்து நாங்களும் இங்கே செய்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெருமைக்கு வந்து உண்மையிலே நீங்கள் தான் காரணம். இன்னும் வந்து இதை பெரிய அளவில் ஓசூரில் மட்டுமல்ல, ஓசூரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் இது செல்ல வேண்டும். கிராமங்களுக்கு ஏன் செல்லணும்னு நான் சொன்னேன்னா, அவங்களே இப்போ மறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வர்றாங்க. நாம் போய் நினைவுபடுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அருமையான இது. நூற்றுக்கணக்கான நெல் வகைகளை நமக்காக மீட்டு கொடுத்து சென்றிருக்கிறார் நம்மாழ்வார். அதை வந்து நம்ம காப்பாற்றணுமா இல்லையா? காப்பாற்றணும். ஒரு வளமான ஒரு பூமியை நாம் கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது ஒருத்தர் மனசுலையும் இங்கே இருக்கணும். இங்கே வந்திருக்கும் பொதுமக்கள் உங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் உடல் நலத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைகள் உடல் நலத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம கொடுக்கறத தான் சாப்பிட்றாங்க இல்லையா? நம்ம வந்து என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அவங்க செய்கிறாங்க. அவங்களும் தானாக வந்து எதுவும் முரட்டுத்தனமாக பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து ப்ளேம் பண்ணுறீங்க.
அப்படி இல்லை, இது சாப்பிடு, இதுதான் நல்லது அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி அந்த அவேர்னஸை நீங்கள் கொண்டு வரணும். இப்போ நான் வந்து இந்த புத்தகத்தை ஏன் கையிலேயே வச்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா? இந்த புத்தகத்தை பிரகாஷ் சாருக்கு நான் இங்கு அளிக்க போகிறேன். இதில் வந்து இந்த குழந்தைகளுக்காக பாடல்கள் எழுதுனது, இந்த குழந்தைகளுக்காக அந்த இயற்கை உணவை நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா விளையாட்டாக ஒரு நகைச்சுவையாக ஜாலியாக ஒரு பாட்டு நான் இதில் எழுதியிருக்கிறேன். அதுக்காக தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து ஐயா அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். மிக அருமையாக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு செல்கிறீர்கள். இன்னும் பலர் இங்கு வர வேண்டும். ஓசூரை சார்ந்த பல பிரமுகர்கள் இங்கு வந்து இவர்களை எல்லாம் பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும். எதுக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட் வேணும் இல்லையா? இப்போ நான் சொல்லி இந்த பாப்பா கிட்டலாம் நான் சொல்கிறேன், உடனே அவங்களுக்குலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய கார்டெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். இதை வந்து ஒரு குரூப்பில் நான் பதிவு பண்ண போகிறேன். அந்த குரூப்பில் அவங்க வந்து தன்னுடைய அந்த வியாபாரம், தன்னுடைய என்னென்ன டெக்னிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் பரவக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். இப்படி பல வகைகளில் இங்கு வந்து நமக்காக செய்கிறாங்க. அதுதான் உணரணும். இந்த ஒசூர் பொதுமக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்கள் மரபு உணவை இனிமேல் கடைபிடியுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு அதை எடுத்து செல்லுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அண்டை வீட்டினர், உறவினர் எல்லோருக்குமே இதை எடுத்து செல்லணும். நம்ம மட்டும் இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, எல்லோருக்குமே இதை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணுங்கிற அன்பு வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். மிக அருமையான இந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏனென்றால் இது நம் கடமை, இது வந்து நம்ம கடமை. அதே மாதிரி அவங்க செய்கிறது வந்து தொழில்னு நினைக்கக்கூடாது, இது வாழ்வியல், இது நம்மளுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நிகழ்ச்சி தான் இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த வாழ்வியல் நிகழ்வுக்கு நம்ம அனைவரும் இணைந்து அவர்களுடன் கைகோர்க்க வேண்டும். அனைவரும் அவர்களுடன் கைகோர்த்தால் இன்னும் எத்தனையோ சாதிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் நம் பிரகாஷ் சார். என்ன சார், உண்மைதானே சார்? ஆமாம், எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து நம் கைகோர்த்து நம்மளால் முடிந்தது என்ன செய்ய முடியுமோ செய்து கொண்டால் அவரால் இன்னும் நிறைய சாதிக்க முடியும். அவரை சுற்றி ஒரு அருமையான குழு நண்பர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் ஒரு ஆர்வத்துடன், தன்னார்வத்துடன் இங்கு வந்து தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒசூர் மக்களின் மேம்பாட்டிற்காக இப்படி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இங்கு நடைபெறுகிறது என்றால் அதற்கு நாம் அனைவரும் கை கொடுத்து பாராட்ட வேண்டும். இன்னும் நிறைய பேசிகிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது எனக்கு. மரபு உணவு அது சுற்றி வந்தால் அதில் தான் வந்து நம்ம நிற்கிறோம். நம்மளுடைய உணவு பழக்கத்தை நம்ம முதல்ல மாற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயம் ஒரு நாள் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம் சார். இவங்க வந்து இன்னும் இருக்கக்கூடிய அந்த குட்டீஸ், அந்த அடுத்த தலைமுறைக்கு இவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா இப்போதைக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அந்த உணர்வு உலக அளவில் இப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவை பற்றி. அன்னைக்கெல்லாம் கம்புக்கூழ் கேப்பக்கூழ்னா யாரோ ஒருத்தங்க குடிப்பாங்க, நமக்கு அது சம்மந்தம் இல்லை, நமக்குலாம் அது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே கம்பு கேப்ப கூழெல்லாம் இங்கே வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த மண்பானையில் சின்ன இதில் வச்சு இன்னைக்கு அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நோக்கில் போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஏன் இதெல்லாம் இழக்கணும்? நம்ம இழக்கக்கூடாது இல்லையா? நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம இழந்துடவே கூடாது. இந்த உணர்வு உங்கள் எல்லாருக்கும் வரணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கு வந்து வாங்கி கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கடி வாங்க, நீங்கள் சனி ஞாயிறன்று நடக்கிறது, தொடர்ந்து நடத்துவதற்கு கூட நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம் சார். அதுக்கும் நம்ம வந்து மக்களை வந்து நம்ம தயார்படுத்துகிறோம். நீங்கள் தொடர்ந்து வாங்கி கொண்டு போகணும். இன்னும் நிறைய பேர் இந்த வந்து பயனுறணும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையான ஒரு வாய்ப்பை இங்கே அளித்த பிரகாஷ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவருக்கு இந்த நூலை நான் கொடுக்க போகிறேன். கொடுப்பதற்கு முன் இந்த நூலில் இருக்கிற ஒரே ஒரு பாட்டு, இங்கே நிறைய குட்டீஸ் வந்திருக்கிறாங்க, அந்த குட்டீஸ்க்காக நான் எழுதின இந்த பாட்டை மட்டும் சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன் அவர்கிட்ட. நம் உணவு நல்லுணவு, இட்லி பொங்கல் இடியாப்பம், இட்லி பொங்கல் இடியாப்பம் இனிதே உண்போம் மகிழ்வுடனே, புட்டும் களியும் உண்போமே. அங்க இருக்கு, அந்த கடைகள்ல இருக்கு. புட்டும் களியும் உண்போமே, பொலிவாய் உடலை காப்போமே,
நிதமும் பீஸா பர்கர் தான், நிறைய உண்டால் கேடன்றோ, விதமாய் நமது மரபுணவு வீட்டில் உண்டால் நன்மைதான். விதமாய் நமது விதம் விதமா பண்ணியிருக்கிறாங்க. இங்க நான் போய் பார்த்தேன், எவ்வளவு விதங்கள் செய்யறாங்க. இன்னோவேட்டிவ்னு சொல்றோம் இல்லையா, அவங்களா திங்க் பண்ணி இந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக அத்தனை வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க. விதமாய் நமது மரபுணவு வீட்டில் உண்டால் நன்மைதான், சிறுதானியங்கள் கீரைகளும் சீராய் உண்டால் வலிமைதான், அருமை இயற்கை காய்கறிகள் அளிக்கும் சத்தோ மிக பெரிது. அருமை இயற்கை காய்கறிகள் அளிக்கும் சத்தோ மிக பெரிது. அனைவருக்கும் நன்றி. ஐயா அவர்களுக்கு இந்த நூலை நான் வழங்குகிறேன்.